திருமூலர் யார்? அவர் ஏன் இங்கு வந்தார்? இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் கொஞ்சம் ஆழமான விஷயங்கள், நீங்கள் குறிச்சிக்கிறதா தான் குறிச்சிக்கலாம். திருமூலரை பற்றி நமக்கு கிடைக்கிற முதல் செய்தி யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியாருடைய வரிசையை பாடும்போது நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் முதல்ல பேர் எடுத்து கொடுக்குறார். யாருங்க? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்து கொடுக்கிறார். தில்லை வாழந்தனத்தம் அடியார்க்கும் அடியேன். அதில் திருமூலரை பதிவு செய்கிறார். நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன். அவர் வெறும் பேர் மட்டும்தான் சொல்கிறார். நம்பிரான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ரொம்ப ஸ்பெஷல் அது. நம்பிரான்னா என்ன? சிவபெருமானுக்கு அப்புறம் நம்பிரான்னு சொல்கிறது யார? தம்பிரான்னு சொல்லலாம். நம்பிரான்னு சொல்கிறார் யார? திருமூலரை. பின்னால் சேக்கிழார் வரார். அவர் என்னங்க எழுதினார்? என்னங்க? பெரிய புராணம். நான் எப்படி இதுக்கப்புறம் தீட்சைக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வைக்க சொல்லணும். ஒரு சிலபஸ் கொடுத்துட்டு படிக்க வச்சு டெஸ்ட் வச்சுட்டு தான் தீட்சை தரணும்னு சொல்லணும். பெரிய புராணம் எழுதினார் சேக்கிழார். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். உலகெல்லாம்னு இறைவனை சொல்லெடுத்து கொடுத்து எழுதினது சேக்கிழாருடைய பெரிய புராணம். அதுக்கு அவர் வச்ச பேர் என்ன? திருத்தொண்டர் புராணம். நல்லா கவனிங்க. சுந்தரர் எழுதியது திருத்தொண்ட தொகை.